நம்மளுடைய ஆதகங்களை எவ்வளோ கொட்டி தீர்த்தாலும் இந்த ஜனங்களுக்கு, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு புரியாது. ஆனால் மீண்டும் திமுக வந்து இந்த ஆட்சியை அமைச்சு எடுக்க போகிற முடிவு இருக்குல்ல, அதை நீங்கள் அனுபவிக்க போகிற இந்த தேர்தலில், வரக்கூடிய தேர்தலில் விஜய் வந்து ஒரு இடத்த பிடிக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட்டு அவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? நீங்கள் தான் பதில் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு செய்ய போகிறோன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் தப்பு செஞ்சிட்ட பிறகு அதை யோசித்தோம்னா அதில் பயன் இல்லை. அதனால் வருகிற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தவறுதலாக முன்னெடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிற டைமிங்கை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதிர்காலம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்தியா எங்கே போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு எங்கே போயிருக்கு? 11 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. இப்போ திரும்ப ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? விலைவாசி ஏற்றுறத தவிர வேறு வழியே கிடையாது. அழிய போகிறது தமிழ்நாடு தான். அதனால் நல்லாட்சி அமைக்கணும்னா புதுசாக வர ஆட்சி கூடாது, பழகின ஆட்சி கூடாது. மோடி ஆட்சி தான் இங்கே வரணும். அவர் தான் பொருளாதாரத்தை உலக அளவில் கொண்டு போகிற ஒரே ஆள். அதனால் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா பொருளாதாரம் உயரணும் அப்படின்ற கொள்கையை முதல்ல எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். தமிழ்நாடு நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.